நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கவிதை வடிவில் கேட்போம். கவிதையினை வழங்குகிறார் சதீஷ்குமார். மிகச்சிறிய செல்கள் முதல் விண்வெளியின் பரத் பகுதி வரை அறிவியல் நம்ப முடியாத வேகத்தில் மர்மங்களை அவிழ்த்து விடுகிறது. இது முன்னேற்றத்திற்கு பின்னால் உள்ள சக்தி, மாற்றத்தின் உந்து சக்தி நாம் ஏற்பாடு செய்வதற்கான காரணம். இது கண்டுபிடிப்பின் கலை, படைப்பின் கலை, ஆர்வம் மற்றும் கற்பனையின் உருவகம். விஞ்ஞானம்தான் நம் உலகத்தையே சுழல வைக்கிறது. அதுதான் நம்மை நகர்த்த வைக்கிறது. அதுதான் நம்மை ஒலிக்க வைக்கிறது. எனவே திறந்த இதயங்களுடன் மனதுடனும் அறிவியலை தழுவோம். ஏனென்றால் அது நாம் காணப்போகும் எதிர்கால திறனுக்கான திறவுகோலை கொண்டுள்ளது. அறிவியலை எங்களின் வழிகாட்டியாக கொண்டு நட்சத்திரங்களை தாண்டி செல்வோம். மேலும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அருகிலும் தொலைவிலும் திறப்போம். இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவது கே. பிரவீன்குமார். எரிசக்தி மற்றும் சூரிய சக்தி, மின்சாரத்தை பற்றி பேசுகிறார். வணக்கமுங்க. சூரிய ஒளியிலிருந்து எப்படி மின்சாரம் தயாரிப்பது? ஐயா வணக்கம். இன்றைய தலைப்பு சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பு. அது என்னங்க, சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பு? ஆமாங்க, சூரிய ஒளியினை நாம் பயன்படுத்தி நமது வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அளவிற்கு மின்சாரத்தினை உற்பத்தி செய்ய முடியும். ஏன் சூரிய ஒளி மின்சாரத்துக்கு முக்கியத்துவம் தரோம்? ஏன் இருக்கக்கூடிய மற்ற முறைகளை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் பொழுது எதற்காக சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் கருதுகிறோம் என்று பார்த்தால், மற்ற முறைகளில் மின்சாரம் தயாரிக்கப்படும் பொழுது அதிகமான கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெளியேறுகின்றன. இந்த வகையான முறைகள் நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ், அதாவது மீண்டும் புதுப்பிக்க இயலாத மின்சக்தி முறைகள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். எப்போவுமே நமக்கு சூரிய ஒளி கிடைத்துட்டே தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளை விட 300 நாட்களுக்கு மேலாக சாலிடா நிரந்தரமாக நம்ம இந்தியா சூரிய ஒளியினை பெறுகிறது. ஆகவே மற்ற நாடுகளை விட சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை தயாரிப்பதற்கு நம் நாட்டிற்கு இயற்கையாகவே சூழ்நிலைகள் மிக சாதகமாக அமைந்துள்ளன. சரி, ஏன் நம்ம இந்த சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டங்களில் உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிற ஒரு காரணம் மிக மிக அனைவரையும் வருந்தத்தக்க நிகழ்வுகளாக உள்ளது. உலக நாடுகளே ஒன்று இணைந்து இந்த உலக வெப்பமயமாதலை 2030க்குள் 1.5 டிகிரி சென்டிகிரேட் அளவிற்கு கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக மாபெரும் போராட்டங்களை செய்து கொண்டுள்ளன. போராட்டம் என்றால், நம் நிலக்கரி போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை கொண்டு மின்சாரம் தயாரிக்காமலும், மீத்தேன், ஈத்தேன் போன்ற வாயுக்கள் வெளியேறாமலும், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை அதிகமாக வெளியிடாமலும், மிக பரவலாக மரங்களை வளர்ப்பதன் மூலமாகவும் இந்த உலக வெப்பமயமாதல் நிகழ்வை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்று உலக நாடுகள் பல்வேறு திட்டங்களை கொண்டு முயற்சிகள் செய்து வருடம் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை அடைவதற்காக அவர்களால் முடிந்த அளவிற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம சூரிய ஒளி மின் நிலையத்தை நமது வீடுகளில் பயன்படுத்துவதன் மூலமாக இந்த உலக நாடுகளின் செயல்களில் நாமும் சிறிய பங்கினை வழங்க இயலும். ஒவ்வொரு வீட்டிலும் நாம் சூரிய தகடுகளை பயன்படுத்தி
சூரிய மின்சாரத்தை மிக எளிமையாக உற்பத்தி செய்து கொள்ளலாம். இந்த சூரிய ஒளி மின்சாரத்தினை நாம் உற்பத்தி செய்வதனால் நமக்கு தேவையான எரிசக்தியானது இயற்கையாகவே கிடைக்கிறது. இதில் எந்த விதமான கார்பன் டை ஆக்சைடோ அல்லது மீத்தேனோ வெளியேறுவது இல்லை. இவை 100% முழுக்க இயற்கையான மின்சாரமாகும். புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் பற்றி கூறுங்கள். ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக காற்றாலைகளும் சூரிய ஒளிகளும் மிக அதிகமான பங்கினை வழங்குகின்றன. சரி, இந்த உலக வெப்பமயமாதலில் தனிநபர்களின் பங்களிப்பாக நாமும் உலக வெப்பமயத்தை கட்டுப்படுத்த சிறிய அளவிலான நமது வீடுகளிலோ வணிக நிறுவனங்களிலோ மேற்கூரை சூரிய மின் நிலையம் சோலார் ரூப்டாப் பவர் பிளான்ட் அமைத்து நாமும் சிறிதளவு உதவி செய்யலாம். மேற்கூரை சூரிய மின் நிலையம் என்றால் என்ன? மேற்கூரை சூரிய மின் நிலையம் அதாவது சோலார் ரூப்டாப் பவர் பிளான்ட் பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சூரிய மின் நிலையங்களில் 2 வகையாக உண்டு. ஒன்று பெருமளவில், அதாவது அதன் மின்திறன் மெகாவாட் அளவில் பரந்த நிலப்பரப்பில் நிறுவப்படுவது. பெரும்பாலும் இவற்றில் உற்பத்தியாகும் மின்சாரம் அவற்றை நிறுவிய நிறுவனங்களின் சொந்த உபயோகத்திற்கோ அல்லது மின்சார நிறுவனத்துக்கோ விற்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, சிறிய மின்சக்தி திறன் அளவில் வீடுகள், விடுதிகள், வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றின் மேற்கூரையின் மீது நிறுவப்பட்டு சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்துபவை. இதில் மின் நிறுவனத்தின் மின் இணைப்போடு பொருத்தப்பட்டு இயங்குவது, மாறாக மின் இணைப்போடு இணைக்கப்படாமல் தனிப்பட்ட முறையில் இயங்குவது என 2 வகையாக உள்ளன. மின் இணைப்போடு பொருத்தமின்றி இயங்குவதில் பல சிரமங்கள் உள்ளன. முதலில் அதற்கு மின் களம் தேவை, அதாவது பேட்டரி தேவைப்படுகிறது. பேட்டரி பராமரிப்பதற்கு உண்டான செலவுகளும் ஒரு பிரச்சனை. அது தவிர ஒருவேளை நாம் பயன்படுத்தும் தேவைக்கு அதிகமான மின்சாரம் உற்பத்தியாகும் போது மின்கலன் பேட்டரியின் கொள்ளளவு நிறைந்துவிட்ட போது சூரிய ஒளியில் இருந்து கிடைக்கும் மின்சாரம் வீணாகத்தான் போகும். இது தவிர மின்சாரம் மின்கலன்களை சேமித்து வைத்து மறுபடியும் உபயோகப்படுத்துவதற்கு காரணமாக 15-20% வரை எரிசக்தி வீணாக வாய்ப்பு உள்ளது. சூரிய மின்சாரத்தில் இயங்கும் மின் சாதனங்களை மின்சார நிறுவன மின்சாரத்தில் இயங்கும் மின் சாதனங்களை தனித்தனியாக பிரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். எனவே இந்த மின் இணைப்போடு பொருத்தமின்றி இயங்கும் முறையை பிரபலமடையவில்லை. மேலும் இந்த முறை அரசினால் ஊக்கப்படுத்தப்படுவதும் இல்லை. மேற்கூரை சூரிய ஒளியில் மிக அவசியமானது எது? மேற்கூரை சூரிய மின் அமைப்பில் மிகவும் அவசியமானது சோலார் பேனல்கள். இந்த பேனல்கள் திறந்த வெளியில் மாடியில் நல்ல சூரிய ஒளி விழும் இடத்தில் 1 கிலோவாட் மின்சார திறன் கொண்ட சூரிய அமைப்பினை அமைக்க 8 முதல் 10 சதுர மீட்டர் பரப்பளவுகள் இடம் தேவை. மேற்கூரையில் நிறுவ வழிமுறைகளை கூறவும். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புவோர் தமிழ்நாடு அரசின் எரிசக்தி மேம்பாட்டு முகமையிடம், அதாவது தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி DEDA விண்ணப்பித்து அனுமதி பெற்று நிறுவ வேண்டும். விண்ணப்பிப்பவர்கள் 1 அல்லது 2, 5 அல்லது 10 கிலோவாட் மின்சக்திக்கு விண்ணப்பிக்கலாம். ஆகவே ஏற்கனவே குறிப்பிட்டவாறு ஒரு வீட்டிற்கு அல்லது ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்த போகிறோம் என்பதை தெரிந்து இங்கு விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிப்பவர்கள் இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். அவ்வாறு விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் முன்னுரிமை மற்றும் அவற்றின் சரித்தன்மையினை உறுதி செய்த பின்னர் பதிவு செய்வதற்கான ஒப்புதல் அளிக்கப்படும். இப்படி ஒப்புதல் அளிக்கப்பட்ட விவரம் மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்தி மூலமாகவும் அந்த வார இறுதிக்குள் அனுப்பப்படும். பதிவு பெற்ற விண்ணப்பங்களின் பதிவு எண்கள் அதனுடைய ஒப்புதல் விவரங்களுடன் இணையதளத்திலும் வெளியிடப்படும். இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தின் நிலையினையும் மற்ற படிவங்களையும் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசின் எரிசக்தி மேம்பாட்டு முகமை பதிவு செய்யப்பட்ட நிறுவனர்கள் மூலம் நாம் சூரிய ஒளி மின்சார அமைப்பினை வாங்கி நிறுவ முடியும். இந்த நிறுவனங்களின் பட்டியல் தமிழ்நாடு எரிசக்தி துறை மேம்பாட்டு முகமை இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கும். நமது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் அந்த நிறுவனங்களுடன் நாம் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். அதோடு அவர்களின் சூரிய மின் நிலையத்தினை அமைத்து தருவதற்கான விலை, கிலோவாட்டுக்கு எவ்வளவு என்ற விவரங்களும் மற்ற தொடர்பு விவரங்களும் அதில் தரப்பட்டிருக்கும்.
பட்டியலின்படி தற்போதைய விலை ஒரு கிலோவாட்டிற்கு 60,000 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாய் வரை இருக்கின்றன. மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள் தவிர்த்த நிகர விலைக்கு இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியதிருக்கும். நிறுவனங்கள் நமக்கு இந்த சூரிய மின்சார அடுக்குகளை நிறுவிய பின் அவர்கள் நேரடியாக மத்திய மாநில அரசுகளிடம் இருந்து அந்த மானியத்தை பெற்றுக்கொள்வார்கள். இது இல்லாமல் வேற யாரிடமாவது அனுமதி வாங்க வேண்டுமா? அடுத்து டேன்ஜெட்கோ, அதாவது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் அனுமதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது நாம் அமைக்கிற சூரிய மின் அமைப்பை நெட் மீட்டர் என்று சொல்லக்கூடிய மின் இணைப்போடு இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக நாம் தமிழ்நாடு மின்சார கழகத்திடம் அனுமதி பெற வேண்டியிருக்கும். முதலாவதாக உங்கள் பகுதியில் உள்ள டேன்ஜெட்கோ செயற்பொறியாளர் அலுவலகத்தில் ஒரு விண்ணப்பம் அளிக்க வேண்டியிருக்கும். பதிவு கட்டணத்தை செலுத்தி உயரடுத்த மின் இணைப்பு வேண்டுவதற்காக இருந்தால் உங்கள் பகுதி மேற்பார்வை பொறியாளரிடம் பதிவு செய்ய வேண்டியிருக்கும். இரண்டாவது, டேன்ஜெட்கோ உங்களது சூரிய மேற்கூரையின் மின் அமைப்பினை அதன் விநியோக வலைப்பின்னலில் இணைப்பதற்கான தொழில்நுட்ப சாத்தியப்பாடுகளை ஆய்வு செய்து இதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் பொருத்தப்போகும் மேற்கூரை சூரிய மின் அமைப்பின் மின்சக்தி திறனின் அளவு உங்களுக்கு மின் இணைப்பு வழங்கும் மின்மாற்றியின் சக்தியில் 30% மேல் இருக்கக்கூடாது. அது மட்டுமின்றி நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வாங்கியிருக்கும் மின் இணைப்பிற்கான அனுமதிக்கப்பட்ட மின்சக்தியை விடவும் அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை அதிகமாக இருக்க நேர்ந்தால் முதலில் உங்களுக்கான மின்சக்தி அளவினை அதிகரிப்பதற்கான விண்ணப்பத்தினை அளிக்க வேண்டும். பின்னரே சூரிய மின் அமைப்பின் இணைப்பிற்கும் நெட் மீட்டர் இணைப்பிற்குமான விண்ணப்பத்தை அளிக்க வேண்டும். டேன்ஜெட்கோ உங்களது சூரிய ஒளி மின் நிலைய அமைப்பினை தனது விநியோக நெட்வொர்க்கில் இணைப்பதற்கான தொழில்நுட்ப சாத்தியப்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கடிதம் தரும். நீங்கள் விண்ணப்பித்த தேதியிலிருந்து 10 நாட்களுக்குள் இந்த கடிதம் அனுப்பப்படும். இப்போது நீங்கள் சூரிய ஒளி மின் அமைப்பினை நீங்கள் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொண்ட நிறுவனத்திடமிருந்து வாங்கி நிறுவிக்கொள்ளலாம். உங்களுக்கு தொழில்நுட்ப சாத்தியப்பாடு அறிவிப்பு கடிதம் கொடுக்கப்பட்டதிலிருந்து 6 மாதத்திற்குள் இதை நிறுவ வேண்டும். தேவைப்படுமேயானால் அதை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்துக் கொள்ளலாம். இந்த நிறுவுதல் பணி முடிந்தவுடன் டேன்ஜெட்கோ செயற்பொறியாளரிடம் உங்களது சூரிய மின் அமைப்பு தயார் நிலையில் உள்ளது என்ற கடிதத்தினை கொடுக்க வேண்டும். 4வது, பாதுகாப்பு ஆய்வுகள். உங்களின் சூரிய நிலையமான மின் நிலையமானது தயார் நிலையில் உள்ளது என்று கடிதத்தை கொடுத்து 10 நாட்களுக்குள் உங்களது சூரிய ஒளி மின் அமைப்பின் பாதுகாப்பினை சோதனையிடுவார்கள். 10 கிலோவாட்டிற்கு அதிகமான மின்சக்தி திறனாக இருந்தால் உங்கள் பகுதியில் மின் ஆய்வாளர் இந்த பணியினை மேற்கொள்வார். ஆய்வு முடிந்த தேதியிலிருந்து 5 நாட்களுக்குள் பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கப்படும். 5வதாக, மின் இணைப்பில் மீட்டர் பொருத்துவதும் சூரிய மின் அமைப்பினை செயல்படுத்துவதும். டேன்ஜெட்கோ உங்களது தற்போதைய மின் இணைப்பின் மீட்டரை மாற்றி அமைத்து இருபுறமும் செல்லக்கூடிய, அதாவது பைடைரக்ஷனல் மீட்டர் என்று சொல்லுவார்கள். அதாவது மின் நிறுவனத்திடமிருந்து உங்கள் வீட்டிற்கும் மற்றும் உங்கள் சூரிய மின் அமைப்பிலிருந்து மின் நிறுவனத்திற்கும் மின்சாரத்தை அளக்கும் மீட்டரை பொருத்துவார்கள். இந்த மீட்டர் மாற்றுவதற்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அல்லது நாமே கூட இந்த மீட்டரை வாங்கி பொருத்தி தர சொல்லலாம். இதற்காக டேன்ஜெட்கோ அனுமதிக்கப்பட்ட மீட்டர் வகைகளையும் அவர்களது இணையதளத்தில் பட்டியலிட்டு இருப்பார்கள். சில பாதுகாப்பு அம்சங்கள் ஒரு மின் இணைப்புடன் இணைக்கப்பட்ட சூரிய மின் அமைப்பில் நிச்சயம் இருக்க வேண்டும். சூரிய மின்சாரத்தினை நமது மின் இணைப்போடு இணைக்கும் கருவியான சோலார் இன்வெர்டரில் ஆன்டி ஐசோலேட்டிங் பாதுகாப்பு கருவிகள் இருக்க வேண்டும். நமது வீட்டுக்கு வரும் மின் இணைப்பில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மின் கம்பிகளில் வேலை செய்யும் மின் பணியாளர்களை நமது சூரிய மின் அமைப்பிலிருந்து உற்பத்தியாகும் மின்சாரம் தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு ஆனது ஏற்படுத்தப்படுகிறது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்ன? இதில் அறிந்து கொள்ள வேண்டியது, மின் நிறுவனத்தால் வழங்கப்படும் மின்சாரம் நிறுத்தப்படும் போது சூரிய மின் உற்பத்தியும் நிறுத்தப்படும் என்பதுதான். இது தவிர மற்ற மின் உபகரணங்கள் போல இதற்கும் தரை இணைப்பு கொடுக்கப்பட வேண்டும். தரை இணைப்பு அப்படிங்கிறது எர்த்திங். சூரிய மின் அமைப்பிலிருந்து வரும் ஒரு திசை மின்சாரத்தினை ஒரு திசை மின்சாரம் என்பது டிசி, டைரக்ட் கரண்ட், மாறு திசை மின்சாரமாக ஆல்டர்னேட்டிங் கரண்டாக மாற்றும் சோலார் இன்வெர்டரில் 2 புறங்களிலும் மின் பாதுகாப்பு உபகரணங்கள் பொருத்தப்பட வேண்டும்.
சர்ச் ப்ரொடக்ஷன் டிவைஸ். நமது வீட்டு மின் இணைப்பின் மெயின் சுவிட்ச் அருகில் மீட்டர் அருகிலும் 10 சென்டிமீட்டருக்கு 7 சென்டிமீட்டர் அளவில் சோலார் PV சிஸ்டம் என்ற அறிவிப்பு ஸ்டிக்கரை ஒட்ட வேண்டும். இதில் எத்தனை யூனிட் மின்சாரம் கிடைக்கும்? ஒவ்வொரு கிலோவாட் மின் திறனுள்ள சூரிய ஒளி மின் அமைப்பும் வருடத்திற்கு 1500 யூனிட்டுகள் மின்சாரம் தயாரிக்க முடியும். மின் உற்பத்தியானது சூரிய சக்தியின் அளவினையும் அதன் சூரிய மின் அமைப்பு பேனல்கள் நிறுவப்பட்டிருக்கும் கோணத்தையும் கால சூழ்நிலையையும் மின் நிறுவனத்தின் மின் இணைப்பு தொடர்ந்து கிடைக்கப் பெறுவதையும் பொறுத்து சூரிய மின் அமைப்பு பேனல்களின் சுத்தத்தையும் பொறுத்து மாறுபட வாய்ப்புள்ளது. தினமும் ஏறக்குறைய 6-8 யூனிட்டுகள் வரை மின்சாரம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. வீடுகளுக்கு தற்போதைய கட்டண காலம் 2 மாதங்களாக இருந்தால் நெட் மீட்டரில் பதிவான டேஞ்செட்கோவிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட மின்சாரமும் டேஞ்செட்கோவிற்கு நாம் செலுத்திய மின்சாரமும் தனித்தனியாக கணக்கிடப்படும். நாம் எடுத்துக்கொண்ட மின்சாரத்திற்கு ஏற்கனவே உள்ள மின் கட்டணங்கள் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படும். நமது சூரிய மின் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட நாம் உபயோகித்ததை போக டேஞ்செட்கோவுக்கு செலுத்தப்பட்ட மின் அளவிற்கு தமிழ்நாடு அரசு ஆணையம் நிர்ணயித்த விலையின்படி கணக்கிடப்பட்டு பில் சரி செய்யப்படும். தற்போது அப்படி நிர்ணயம் செய்யப்பட்ட விலையானது யூனிட்டிற்கு ரூபாய் 2.28 ஆக இருக்கிறது. அப்படி சரி செய்யப்பட்டதற்கும் அதிகமாக நாம் செலுத்திய மின்சார அளவு இருந்தால் அந்த வித்தியாசம் அடுத்த மின் கட்டண கால நுகர்வோடு சரி செய்ய எடுத்துச் செல்லப்படும். இப்படியாக 12 மாதங்களுக்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து அடுத்த மார்ச் மாதம் வரை சரி செய்வதற்காக அதிகம் செலுத்திய மின் அளவு எடுத்து செல்லப்படும். ஆனால் நாம் இந்த 12 மாத காலத்தில் நுகர்வு செய்த மின்சாரத்தின் அளவில் 90% வரை மட்டுமே சரி செய்யப்படும். 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் மின்சாரம் பயன்படுத்தப்படும் ஒரு வீட்டில் 1 கிலோவாட் திறனுள்ள சூரிய மின் அமைப்பு நிறுவுவதற்காக கொள்வோம். அது தினமும் 5 யூனிட்டுகள் உற்பத்தி செய்வதாக கொண்டால் 2 மாதங்களுக்கு 300 யூனிட்டுகள் மின்சாரத்தை உற்பத்தி செய்திருக்கும். இந்த 300 யூனிட்டுக்கு மின் நிறுவனம் விதிக்கும் ரூ. 4.60 கட்டணத்திலிருந்து சேமிப்பை பெற முடியும். இதன் ஒரு ஆண்டு பலன் ரூ. 8260 என கொண்டால் 7 வருடங்களில் சூரிய மின் அமைப்பு நிறுவிய செலவினத்தினை மீட்டுக்கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாமும் உலக வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தும் நிகழ்வில் பங்களிக்கிறோம் என்ற மன திருப்தியுடன் இருக்கலாம். ஐயா, உங்களின் அன்பு நேயர்களுக்கு நமது வீட்டில் எவ்வாறு சூரிய மின் நிலையம் அமைப்பது, அதன் வகைகள், அதனை அமைப்பதற்கு யாரிடம் எப்படி அனுமதிகள் வாங்குவது, அதில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் எந்த வகையான பலனை நாம் அந்த சூரிய மின் நிலையத்திலிருந்து பெற முடியும் என்பதை மிக தெளிவாக விவரிக்க வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. சூரிய ஒளி மின்சாரம் பற்றி தகவல் சொன்னதுக்கு நன்றி. நேயர்கள் இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசித்த நிகழ்ச்சி அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை கேட்டது சூரிய ஒளி மின்சாரத்தை பற்றி பிரவீன்குமார் அவர்கள் வழங்கிய நிகழ்ச்சியை கேட்டீர்கள். மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றிற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.